அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு மண்டே நமக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் இந்த வியூ தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல நாளுக்கு நாள் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப வோல்டிலிட்டி ஹையாக இருக்கும். அதுலேயும் அந்த டைரக்ஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, அது எதில் வந்து மார்க்கெட் மேலே போகுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சார்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அதை பிளான் பண்ணி செய்ய முடியும். இப்படிங்கிறத நம்ம வந்து பல தடவை சொல்லியிருக்கோம். இப்பயும் அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், நியூஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது, அந்த நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸோட மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும், அவங்க எப்படி வந்து இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இங்கே மார்க்கெட் நடக்கும். அதோட மார்க்கெட்டோடைய பையர் செல்லர்ஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷனை தான் நம்ம வந்து பேட்டர்னாகவும் சார்ட்டாகவும் ரீட்டன் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால சார்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது டைம் வேல்யூவை பார்த்து நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. சம்டைம்ஸ் மொமெண்டம் வீக்காக இருந்ததுன்னா கிரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லெவல்ஸில் நிறைய வேல்யூ 4 வேல்யூஸ் கன்சம்ஸ் இருக்குது. அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ரெடியூஸும் இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட இம்பேக்ஷனில் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் மாறும். அதனால மொமெண்டம் ஹெல்த்தியாக இருக்கணும், ட்ரெண்டிங்கில் இருக்கணும், அதே நேரத்தில் டைரக்ஷன் சரியாக இருக்கணும். இது மூணையுமே நம்ம சரியாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியான என்ட்ரி எடுக்க முடியும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயமும் கூட. ஆனால் இதில் வோல்டிலிட்டியோட இம்பேக்ட் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம என்ட்ரியே எடுக்க முடியலன்ற அளவுக்கு வருது, நிலைமையெல்லாம் ஃபார்ம் ஆகுது. சம்டைம்ஸ் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு, ஐ மீன் மேலே போயிட்டே இருக்கிற டைரக்ஷனில் மேலே தான் போகும்னு தெரியும். மேலே போகுது அப்படின்னா இப்போ 250 பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 250+ அப்படின்னா 250 255 ஆர் 56 இந்த லெவலில் ஏதோ ஒரு லெவலில் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம என்ட்ரி டைப் பண்ணி 255 அப்படின்னு டைப் பண்ணுறதுக்குள்ளேயே அது 260 70 75 13 அப்படி அதுக்கப்புறம் 300 அப்படியே ஒரு நல்ல வேகமான ஒரு ஏற்றத்தில் நேராக போய் டார்கெட்டுக்கே ஸ்டாக் ஆகிடுது. டார்கெட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி பை பண்ணுறது? ஸோ ஓகே, கரெக்ஷன் வந்தால் நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் போட்டு வச்சா சம்டைம்ஸ் வர்றதே இல்லை. சில நேரத்தில் வராமல் ஒரு சில நேரத்தில் வருது, பல நேரங்களில் வரலன்னு சடனாக மேலே பிரேக் அவுட் ஆகி போயிடுது. அப்படின்றப்ப நம்ம டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணியும் என்ட்ரி எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில் வீடியோ. ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி என்ட்ரியை பிளான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் பை ஒன்னா டீட்டெயிலுக்குள்ள போகலாம். ஃப்ரைடேக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ஷன் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஸோ டைரக்ஷன் என்ட்ரின்றதுக்கான விஷயத்துல டவுன் சைடு புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறதுலையும் புட்டுக்கானது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கரெக்ஷன் இதுல ஒரு புல்பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே குறைந்தபட்சம் 25,600 வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும். இதுதான் நம்ம பிளான். ஆனா இப்ப இங்கிருந்து மேல புல்பேக் போகும் அப்படின்றப்ப இந்த புல்பேக்ல வந்து நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரெண்டிங் மொமெண்டம். ஆனா இந்த மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வோல்டிலிட்டி இருக்குது. டைரக்ஷன் கிளியரா கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனா ஃபால் ஆகிட்டே இருக்கும். மேல மார்க்கெட் மேல போறது இல்லை கீழே நடக்குது அப்படின்னா இப்ப கீழே இறங்குறத வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கிருக்கு. புல்பேக் வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் 25,600 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அது இல்ல, இங்க வரைக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்ல ரிவர்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு தோன்றதுன்னு வைங்க. மேல போயிட்டே இருக்குது, சடனா அப்படியே கீழே புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 50 10 பாயிண்ட் 20 30 50 அப்படியே மேல ஏறிட்டே இருக்குது. அப்படின்றப்ப இங்க நம்ம ஓகே மார்க்கெட் வந்து இப்ப மேல போறதை விட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறது போல நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு புட்டை நம்ம இங்க பை பண்ணிடுவோம். ஆனா புட்டு பை பண்ற போது சடன் வந்துட்டு மேல போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு வைடான கேண்டில், வைட் கேண்டில்ல கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்ல
நமக்கு அதாவது ஸ்டாப் லாஸும் என்ட்ரியும் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை அவாய்ட் பண்ணாம எடுக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிருந்து எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த லோ பிரேக் அவுட் ஆகுது, நம்ம புட் எடுக்கலாம் அப்படின்னு புட் எடுத்தோம்னா, இந்த புட்டோடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹை வைக்கும். இந்த ஒரு லெவல் வைக்கணும். இங்க லெவல்ல நம்ம ஹைல ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட்ஸ் வைக்கணும்னா ஒரு பொசிஷன் என்ட்ரி எடுத்தாலே அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்தா சரியா இருக்கும். ஆனா ஒரு ஸ்கேல்பிங்கோ ஸ்விங்கோ வந்து அதை எடுக்க தேவையில்லை. அதுவும் இன்ட்ராடே ஸ்விங்ல. ஸோ இது ரொம்ப ஒரு பிரச்சனை விஷயம். அதுக்கு பேர் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது. ரெண்டாவது டைரக்ஷன் கீழே இருக்குதா இருந்தாலும் ஒரு பெரிய கேண்டில் கீழே, பெரிய கேண்டில் மேலே, பெரிய கேண்டில் கீழே, இப்படி 3 கேண்டில் 4 கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் போது அன்பிரடிக்டபிள் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதுல. எந்த பக்கமும் கீழே செல்லர்ஸ் ட்ரை பண்றாங்க கீழே வந்து போக வைக்கிறதுக்கு செல்லர்ஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா பயர்ஸ் மறுபடியும் டாமினேட் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்ப இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு மார்க்கெட்டோடைய கிளியர் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபாலோ பண்ணி தான் எடுக்கணும். இதுல நம்மளும் என்ன தப்பு பண்ணோம்னா புட்டுக்கான லெவல் அப்படின்னுமோ நம்ம ஆல்ரெடி புட்டு போட்டோம். நம்ம ஸ்கேல்பிங் பேஸ்ல புட்டுக்கான என்ட்ரி கொடுத்ததுனால புட்டு வந்து டேரக்டா போய் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஆனா அந்த என்ட்ரி எடுக்க முடியலன்றது அங்க பிரச்சனை. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது காலுக்கான லெவல் அதே லெவல் சேம் லெவல்ல வரும்போது எடுத்தப்ப ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்க புட்டுக்கான லெவல் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து டைரக்ஷன் கால் தான். ஸோ இப்போ நம்ம மாறிட்டோம். மறுபடியும் கால்கான என்ட்ரி இங்க நம்ம எடுக்கும்போது அதுக்கப்புறம் 25,600 வரைக்கும் தான் வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம 600க்கு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறதுனால நமக்கு வந்து 600 வரைக்கும் தான் பிளான் வச்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் டார்கெட், ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மொமெண்டம் வீக்கா இருக்கிறது அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 10:30ல இருந்து கிட்டத்தட்ட 12 o'clock வரைக்குமே மொமெண்டம் வந்து அப்படி ஈக்குவலா நியூட்ரல் மொமெண்டம் மாதிரி இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தது. இங்க நீங்க அதுல தெரிஞ்சிருக்கும். இப்ப நமக்கு என்ன தோணும், நமக்கு இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து கரெக்ஷன் போட்டு தான் மறுபடியும் கால் எடுக்கலாம். ஆனா கால் மேல போயிட்டு சடனா கீழே வருது. மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நமக்கு ஸ்டாப் லாஸும் இதுவும் இல்லாம ஒரு என்ட்ரி எடுத்து புக் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு மாறிடுச்சு. டைரக்ஷன் கால் சைடு அப்படியே இருந்தாலும் கூட இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும்போது ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ வைக்கிற அளவுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை எடுக்கணும். சொல்லப்போனா 25,530ன்ற லெவல்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் வந்து 800 வரைக்கும் ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறது அடுத்தடுத்து சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால மறுபடியும் கால்கான டைரக்ஷன் இருந்து எடுத்தோம். மறுபடியும் ஒரு டார்கெட், அப்புறம் 2 ஸ்டாப் லாஸ் 2 டார்கெட். ஸோ நியூட்ரல், சிலருக்கு என்ட்ரி கிடைக்கல. இந்த மாதிரி தான் போயிடுச்சு ஃப்ரைடேல. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை வோல்டிலிட்டி இருக்கும்போது டைரக்ஷன் என்ட்ரி எடுக்கணும். நம்ம சரியான டைரக்ஷன்ல பிளான் பண்றதா இருந்தாலும் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு கிடைக்கல அப்படின்னாலும் விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். நமக்கு டைரக்ஷன் வந்து எடுக்கும் அப்படின்னு. இல்லைன்னா அடுத்த என்ட்ரி அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்றோம். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பையிங் பாயிண்ட்னு முடிவு பண்றோம். அப்ப 25,530 அப்படிங்கிறது ஒரு பையிங் லெவல் அப்படின்னு முடிவு பண்றோம்னா மார்க்கெட்ல இங்க இருந்து மேல போய் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்பவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதே லெவல்ல தான் என்ட்ரி எடுக்கணும். இடையில எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு சின்னதா மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி இப்படியே மேல போறதா இருந்ததுன்னா பிரேக் அவுட் ஆகிட்டா மட்டும்தான் நம்ம இங்க எடுக்கணும். அப்படி இல்லைன்னா டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வந்தா பையிங் லெவல்ல வந்துட்டு அடுத்து எடுத்துட்டு மேல போகும் அப்படிங்கிறத நான் ஃப்ரைடே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரேடிங் எடுக்க முடியும். அதுவும் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். இது புரியல அப்படின்னு சொன்னா நம்ம சார்ட்டை ரீட் பண்ண முடியல அப்படின்னாலே ட்ரேடிங்கை வந்து சரியா பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி பிரேக் ஆகுதா, இல்ல ரிவர்சல் சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேல போகுது அப்படின்னா அந்த லெவல்ல வந்து நம்ம ஒரு பையிங் என்ட்ரி எடுத்துட்டு அதோடைய லோ வந்து ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சு அதுக்கு அந்த ஸ்பாட்டோட லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணணும். டார்கெட் நம்ம எதை பிளான் பண்ணிட்டோமோ அந்த டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்றது. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் லோ ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றது அப்படிங்கிறத ஸ்பாட்டோட சார்ட்ல இருந்து டிசைட் பண்ணுங்க. ஆப்ஷனோட சார்ட்டை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன் சார்ட் வந்து
வோட்டிலிட்டியா இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே போக சான்சஸ் இருக்கு. ஸோ டைரக்ஷனல் என்ட்ரி இருந்தாலும் ஆப்ஷன்ல ரிஸ்க் ரிவார்டு, அதே நேரத்தில் மொமெண்டம், கொஞ்சம் ஹெல்த்தியான டைரக்ஷன், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷேர் பண்ணோம். ஓகே, இப்போ டீட்டெயில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாளைக்கு மண்டேக்கான என்ட்ரி நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இப்பயும் பையிங்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 25,530 லெவல் தான். ஸோ 25,530 லெவல்ல காலுக்கான என்ட்ரியை வந்து நம்ம பிளான் பண்ணலாம் டச் பண்ணும்போது. ஒருவேளை ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,700 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, 650 to 700 இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து 800 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்ப கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா காட்டுறது. பர்டிகுலரா ட்ரம்ப்போட டேரிஃப் அப்படிங்கிறது வந்து செல்லாது, டேரிஃப்ஸை வந்து நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்றதும், அதுல இஷ்டத்துக்கு ஒரு பாட்டுக்கு போற டேரிஃப் எல்லாமே அமெரிக்கன் கோர்ட்டே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு இன்டிமேஷன் அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. குளோபல் இண்டெக்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவா தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 25,700 பிரேக் அவுட் ஆகுதுன்னா 800, 900, 26,000 இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். அதிகபட்சமான லெவலா வந்து 26,000 வரைக்குமே வச்சுக்கலாம். ஒருவேளை 25,800 ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்குமே நம்ம டவுனுக்கான பிளான் பண்ணிக்கோங்க. இதுல மார்க்கெட் மேல பிரேக் அவுட் ஆகி போகுதா இல்ல டைரக்ஷன்ல கீழே இறங்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம்ல அப்டேட்டா இன்டிமேட் பண்ணுவோம். டீட்டெயிலை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நியர்ஸ்ட் இந்த மணி எடுத்தாலே போதுமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 25,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துட்டு 800, 900, 26 3 லெவல் வரைக்கும் நம்ம வந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் காலுக்கான பிளான் அதிகபட்சம் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் புட்டுக்கான லெவல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா 25,013 சொன்னால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 300 வரைக்குமே நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். அதாவது 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புட்டுக்கான டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை 25,800 ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ரிவர்சல் மொமெண்டம்ல மார்க்கெட் என்ன மாதிரியான சார்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். பார்த்து அதுக்கான லெவல்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோ ஓவரால் டீட்டெயிலை வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.